வெல்கம் டு மதன் ஃபிஷ் வேர்ல்ட். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபிஷ் செலெக்ஷன் வீடியோ தான் பார்த்துட்டு போகிறோம். எந்தெந்த டப்பில் என்னென்ன ஃபிஷ்ஷஸ் விட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் மேல் அண்ட் ஃபீமேல் 2 ஃபிஷ்ஷஸுமே இருக்குது. இது என்னோடய பிகினிங் வீடியோ தான். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், இந்த 2025 ஃபஸ்ட்டு மீன் வளர்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணப்போ நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறதுக்குண்டான வீடியோ தான். இது எல்லாமே மேலு, ஃபீமேல் எல்லாமே பக்கத்து டப்பில் வச்சுருக்கேன். இதில் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்கு அடுத்து நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் கொண்டு வந்துட்டோம், நிறைய எக்ஸாக்டிக் பீஸ்லாம் கொண்டு வந்துட்டோம். பட் இது என்னோடய பிகினிங் வீடியோ, எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட். ஸோ இப்போ இவங்களை வந்து நம்ம யாரோட பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இவங்களோட செட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக பிரிச்சுருக்கோம். இப்போ இவங்க எல்லாருமே மேலு. எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஆல்மோஸ்ட் செம கலராக இருக்கும். நான் உங்களுக்கு ஜூம் கூட போய் காட்டுறேன் பாருங்கள். இதில் எல்லாமே அந்த இயர்ஸ்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்கும். அண்ட் கலரும் டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ரைட் பாருங்கள். இவங்க இதோட ஃபீமேல். ரைட். ஃபஸ்ட்டு வந்து இந்த டம்போயர் இருக்கு இல்லையா, எங்கே இருக்கார் இந்த இவர். ஓகே, இவரோட ஃபீமேல் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருப்பாங்க பாருங்கள், இந்தா இவங்க. ரைட். இவங்க தான் இந்த ப்ளூ கலர் இருக்காங்க இல்லையா, ஸ்கை ப்ளூ கலர் பேட்டர்ன் அவங்க. தென் பிளாக்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 பேர் வச்சுருக்கோம். இது மேல் 2 இருக்குது. அதே மாதிரி ஃபீமேலும் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 2 இருக்குது. இது இல்லாமல் ஹாஃப் பிளாக் 2 இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் எப்படி பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். ஃபஸ்ட் இது பார்த்துருவோம். எஸ். அதே மாதிரி மற்ற இங்கே இருக்கக்கூடிய இந்த டம்போயர் இருக்கு இல்லையா, இவங்க எல்லாத்துக்கும் ஃபீமேல் இருக்குது. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இவங்க எல்லாமே அதோட ஃபீமேல்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும், வாலில் ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லையா, ஆல்மோஸ்ட் அவங்க எல்லாமே. ஓகே, இப்போ நம்ம இந்த 2 தான் சேர்த்து பேர் பண்ண போகிறோமா அப்படின்னா இல்லை, எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெயினான இடத்துக்கு வரோம். எஸ். இங்கே இருக்கிறதெல்லாம் பாருங்கள், கிளியராக தெரியும் நம்புகிறேன். இதெல்லாமே நம்மள்கிட்ட ப்ரீடான ஃபீமேல்ஸ் எல்லாமே கொஞ்சம் இப்போ அடல்ட் ஷேப்புக்கு வந்துருச்சு. கிட்டக்க போய் கூட காட்டுறேன். ஆல்மோஸ்ட் கிளியராக தெரியுதான்னு பாருங்கள், தெரியும் நம்புகிறேன். எஸ். ஓகே, ஸோ இப்போ இவங்கெல்லாம் பாருங்கள். இதில் இருக்க எல்லாமே நம்மக்கிட்ட வந்த ஃபீமேல்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 2 பிளாக்கில் வந்து ஒரு பிளாக் வந்து ப்யூர் பிளாக்கோட மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த 2ல் இவரை பிடிச்சிக்கலாம். ஆல்மோஸ்ட் நான் நெட்டு யூஸ் பண்ணுவேன், இன்றைக்கி ஃப்ரீ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. எஸ், எவ்வளோ ஆக்டிவாக இருக்கார் பார்த்தீங்களா. ஓகே வாங்க. ஓகே, இவரை நம்ம எடுத்துக்கிட்டோம். இவரை வந்து நான் இந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பிளாக் ரெடி. இந்த பிளாக்கை யாரோட மெர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஃபீமேலில் 2மே இருக்குது. இது ஒன்று வந்து ஆல்மோஸ்ட் வயிறு எக்குலோட தான் இருக்குது. ஸ்டார்ட் வித் திஸ். வாங்க வாங்க. இப்படி எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க, என்னன்னா ஜம்ப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்தது பிடிச்சிடலாம். ஓகே, எஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேர் ரெடி. இதில் என்ன பண்ண போகிறோம், இதில் ஒரு மேல் ஃபீமேல், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் நம்புகிறேன். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு நம்ம டப் இருக்கு இல்லையா, இந்த டப்பில் இப்படி வச்சிட போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா,
உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணியோட டெம்பரேச்சர் செட் ஆகணும் இல்லையா, அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டெம்பரேச்சர் செட்டிங்கில் அப்படியே வச்சிட்றோம். இவர் இருக்கட்டும். ஒரு 15 மினிட்ஸ் இந்த மாதிரி வச்சிடணும். இப்படி வைக்கிறப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தண்ணியோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும். இவர் இப்போ தான் நார்மலாக இருக்கார். ஸோ இவங்களை வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரீ பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் ரெண்டுமே செட் ஆகிடும். அதுக்காக பண்ணுறது தான். ஓகே, ஸோ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இவங்களை ஃப்ரீ பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் பேர் வந்து ஹாப்பியாக விட்டாச்சு. இப்போ செகண்ட் பேருக்கு வரலாம். செகண்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டம்போ ஏரை பிடிக்க போகிறோம். எஸ், வாங்க. இவர் ஏஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், செம்ம குவாலிட்டியாக இருப்பார். அவரை பிடிச்சி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எஸ், மேல் ரெடி. இப்போ ஃபீமேலை கனெக்ட் பண்ணலாம். ஃபீமேல், எஸ். இதோட ஃபீமேல் நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா, அதோட டெயில் பாருங்கள், செம கலராக இருக்கும். அதான் இதோட பேரு. வில் கனெக்ட் திஸ். ஓகே, இப்போ இந்த பேரில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதே டெயில் பேட்டர்ன் எல்லாமே இருக்குது. அதனால் நான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பேர் பண்ணிக்கிறேன். எஸ், பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க இல்லையா. அகெயின் சேம் ப்ராசஸ். இவங்களை எடுத்துகிட்டு போய் இந்த டப்பில் விட போகிறோம். ஆல்ரெடி இவங்க பிளாக் இருக்காங்க, பிளாக் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா ஜாலியாக விளாட்றாங்க. அவங்க பக்கத்துலேயே கொண்டு போய் வச்சிடலாம். எஸ், அகெயின் இதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகட்டும். பக்கத்தில் பிளாக் பாருங்கள், சூப்பராக விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வெளியே விட ட்ரை பண்ணலாம். யார் ஃபஸ்ட்டு வர போகிறாங்கன்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். எஸ், ஃபீமேல் அண்ட் மேல் வந்துட்டாங்க எல்லாருமே. தேர்ட் பாக்ஸில் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாக்ஸில் நான் விட போகிறேன். ஸோ அதுலேருந்தே தண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை இங்கே வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ யாரை ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே நீங்களே கெஸ் பண்ணுங்கள். அகெயின் இந்த ப்ளூ செம்மையாக இருக்குது, இதை ட்ரை பண்ணுவோம். இவரும் ஆல்மோஸ்ட் டம்போ ஏர் மாதிரி தான் இருக்கார். பட் எனக்கு தெரிஞ்சு குட்டி வயசு, இன்னும் கொஞ்சம் வளர்ந்தாருன்னா இன்னும் பெருசாகிடுவார். ஸோ அவரை பத்திரமா சேஃப்டி பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இவருக்கு பேராக யாரை பண்ண போகிறோம் அப்படின்னா, இதோட ஆரஞ்சு கலர் டெயில் பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ இதுக்கு ஜோடியாக இந்த ஆரஞ்சு கலரை பேர் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். ஏன் இந்த ஆரஞ்சு கலர் சூஸ் பண்ணோன்னா, இதோட கலர்ஸ்லாம் பாருங்களேன், செம்மையாக இருக்கும். எஸ், அதே மாதிரி இன்னொரு பேர் இதில் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இது ஆல்ரெடி எக் லோடு மாதிரி இருக்குது, செம்ம ஸ்பீடாக ஓடுது.
இந்த மாதிரி டைமில் தான் நெட்டு தேவைப்படுமே அப்படின்னு தோணும். ஓகே, ஒரு வழியாக பிடிச்சாச்சு. இவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த 2 பேருமே பாருங்கள், ஆரஞ்சு கலர் நல்ல டெய்லாக இருப்பாங்க, வைப்ரண்ட் கலரில் இருப்பாங்க. ஸோ இவங்கள நெக்ஸ்ட் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இவங்களை எடுத்துகிட்டு போய் எந்த பாக்ஸில் விட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லாஸ்ட் ஒன் டெம்பரேச்சர் செட்டுக்காக தண்ணி நிறைய பிடிச்சிட்டேன், அதனால் கொஞ்ச நேரம் வச்சுருவோம். டெம்பரேச்சர் ஃபுல்லாக செட் ஆகட்டும். செட் ஆனதுக்கப்புறம் அவங்கள ரிலீஸ் பண்ணிடலாம். இவங்க பாருங்கள், ஜாலி ஆகிட்டாங்க. ஓகே, ரிலீஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் வந்து தண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மட்டும் எடுத்துக்கோங்க. போன பாக்ஸில் நிறைய தண்ணி எடுத்துட்டேன், ஒரு ஹாஃப் இது வர மாதிரி. ரைட், ஸோ இப்போ இதில் யாரை ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, செம வைப்ரண்ட்டான கலரில் இருக்கக்கூடிய இவரை பிடிச்சிக்கலாம். இவர் பாருங்கள், இவரும் அகெயின் அந்த கலர்ஸ் டெய்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது. ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பாருங்களேன், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் இருக்க ஃபிஷ்லேயே கொஞ்சம் நீளமான ஃபிஷ்ஷும் கூட. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபிஷ் பாருங்கள், செம நீளமாக இருக்கா? செம நீளமாக இருக்கும் இந்த ஃபிஷ்ஷு. அதே மாதிரி கலரும் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு பேரில் வில் ஸ்டார்ட் வித் இந்த ஆரஞ்ச். ஓகே, ஸோ இந்த ஆரஞ்ச் பண்ண வேணாம். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த இதோட நம்ம இங்கே இருக்கிறதோட மிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வில் ஸ்டார்ட் வித் கலர் செம்மையாக இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த மீனை செலக்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது நம்மள்ட்ட வளர்ந்தது, பட் இதுவும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ இது இதில் போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு கலர் இது எடுக்கணும். எது நல்ல வைப்ரண்ட் கலரில் இருக்குதுன்னு பார்க்கலாம். கோ வித் திஸ். இந்த மீன் பாருங்கள், இந்த மீன் ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அது வயிறு பாருங்கள் நல்லா கொஞ்சம் பல்காக இருக்குது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபிஷ்ஷோட பேர் பண்ணிக்கலாம். ரெண்டாச்சுங்களா? இவங்க 2 பேர். இன்னும் ஒருத்தர் கூட நம்ம மெர்ஜ் பண்ணலாம். இன்னும் ஒருத்தர் யாரை செலக்ட் பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா, அகெயின் நல்ல டிரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்கக்கூடிய எஸ். நெக்ஸ்ட் இவங்களை சூஸ் பண்ணிக்கோம். இவங்களும் பாருங்கள், அந்த டெய்லெலாம் பாருங்களேன் செம கலராக இருக்குது. இப்போ தான் வளர்கிறாங்க, அடல்ட்டில் இருக்காங்க. டெய்ல் நல்ல கலராக இருக்குது. ஸோ இவங்களையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையோ பேர். இந்த 3லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, 3 ஃபீமேல் வந்து நம்மள்கிட்ட வளர்ந்தது, மேல் மட்டும் நம்ம இவரை ஜாயின் பண்ணுறோம். இவரை எதில் போடலாம் அப்படின்னா, அகெயின் இந்த டப்பில் போட்டு டைமுக்காக வெயிட் பண்ணுவோம்.
Okay, start with this. Yes, விட்டாச்சு.